Hey guys, welcome back to my channel Copy Paste. Wishing you a very happy new year to all. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல உள்ள ஜிடி நாயுடு கார் மியூசியம்ல தாங்க இருக்கோம். கார் மியூசியம்குள்ள என்ட்ரி ஆனதுலேருந்து எக்ஸிட் ஆகி வெளியே போகிற வரைக்கும் இவ்வளோ கார்ஸ் இருக்கா அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு கார் ரெண்டு கார் இல்லைங்க, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கார்கள் இங்கே இருக்குங்க. இது கார் மியூசியமா இல்லை கார் கடலா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிடி நாயுடு மியூசியம்குள்ளே என்ட்ரி ஆனதுமே டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே ஒரு டிவி வச்சுருப்பாங்க. இதில் ஜிடி நாயுடு மியூசியமை பற்றி டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் 3 பட்டன்ஸ் இருக்கும். 3 பட்டனில் ஒவ்வொரு பட்டன் அமுத்தினாலுமே மியூசியத்தில் உள்ள என்னென்ன மியூசியம் இருக்குது, எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கா, எல்லாத்த பற்றியுமே அதில் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதில் உங்களுக்கு என்ட்ரி டைம் எப்போ, எக்ஸிட் டைம் எப்போ, அண்ட் இந்த மியூசியத்துக்கு எவ்வளோ ப்ரைஸு, என்ன காம்போ ஆஃபர்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த ஒரு டிவியில் விஷுவலாக பார்க்க முடியும். கோபால்சாமி துரைசாமி நாயுடு அவர்களுடைய சிலையை அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நம்ம சைட்லேருந்து பார்த்தோன்னா அவரோட ஃபேஸ் கொஞ்சம் நல்லா கிளியராக சூப்பராக தெரியுற மாதிரி வச்சுருந்தாங்க. இது பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு ட்ரீ செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு பால் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குங்க. கீழேருந்து ஸ்டார்ட் ஆகி மேலே ஏறி இந்த ட்ரீ செட்டப் ஃபுல்லாக சுற்றி வரதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 40 செகண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இதை வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தானாகவே ஒரு மைண்ட் செட் க்ரியேட் ஆகிடும். அந்த மைண்ட் செட்டோடவே உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குங்க. அண்ட் ஃபைனலி ஜிடி நாயுடு கார் மியூசியம்குள்ளே வந்தாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். இங்கேருந்து பேஸ்மெண்ட் போனால் தான் கார் மியூசியம்குள்ளே நம்ம என்ட்ரி ஆக முடியும். உள்ளே போகிறதுக்கு 2 பக்கமுமே சக்கரங்கள் எப்படி உருவாச்சு, அதோட பரிமாண வளர்ச்சிகள் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வெயிட் பண்ணி கொஞ்சம் பார்த்து படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகும்போதுமே நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். போனதுமே டிக்கெட் செக் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம் அலோவ் பண்ணுறாங்க. இங்கே உள்ள ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்குது. க்ரௌட் அதிகமாக இருந்தால் இங்கே வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம போனப்போ அந்தளவுக்கு க்ரௌட் இல்லைனால நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். நம்ம உள்ளே வந்ததுமே நாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது பென்ஸ் கம்பெனியோட ஃபஸ்ட்டு மாடல் காருங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? எஸ், எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு இந்த காரை பார்க்கும்போது. அடுத்ததாக நாம் பார்க்குற கார் டொயோட்டா ஜீரா. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? எஸ், படையப்பா படத்தில் நம்ம நீலாம்பரி வந்து இறங்குவாங்கல்ல, அது இந்த கார் தாங்க. ஃபைனலி நான் பார்த்துட்டேன். Volkswagen Beetle. இந்த காரை நீங்கள் நிறைய இங்கிலீஷ் மூவியில் பார்த்துருப்பீங்க. அண்ட் ரேஸ் மூவிஸ்னாலே இந்த கார் இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும். ஜிடி நாயுடு அவர்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மோட்டார் சைக்கிள் இது தாங்க. ரீகண்டிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி மோட்டார் சைக்கிள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பிக்சர் இங்கே பார்த்தீங்களா? இந்த பிக்சர் இருக்குது. அண்ட் இந்த மோட்டார் சைக்கிளோட ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குல்ல, அதையும் இங்கே வச்சுருக்காங்க பாருங்களேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கார் ஃபோர்ட் கம்பெனியோட ஃபஸ்ட்டு மாடல் கார். இந்த மாதிரி காசெல்லாம் நம்ம ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். நேரில் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஹாப்பியோடவே அடுத்தடுத்து என்ன கார் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே போயிட்டு இருந்தேன். ஜிடி நாயுடு மியூசியமில் பேஸ்மெண்ட்டில் 60 ஃபாரின் காசும் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் 40 இந்தியன் மாடல் காசும் வச்சுருக்காங்க. ஜிடி நாயுடு கார் மியூசியமில் காசு மட்டும் இல்லைங்க, கார்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட சிஸ்டம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலிங்காக வச்சுருக்காங்க. ஸ்டேரிங் சிஸ்டம், கூலர் சிஸ்டம், இன்ஜின் சிஸ்டம் அண்ட் கியர் சிஸ்டம் எல்லாத்தையுமே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்க்குற வகையிலையும் சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளும் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்த்தோம். அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம இந்த மியூசியமில் பார்த்துட்டு இருக்கும் போது நமக்கு காரை பற்றியோ இல்லை மோட்டர் சிஸ்டமை பற்றியோ நமக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களை நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அவ்வளோ கிளியராக டீட்டெயிலிங்காக காமாக சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பு மாதிரி அமைஞ்சிச்சு. இங்கே நம்ம ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நிறைய காசு இருந்துச்சுங்க. அதில் இந்த காரும் ஒன்று.
இந்த காரை எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே சைடில் இந்த காரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அது எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயமே அந்த டீட்டெயிலில் கொடுத்துருந்தாங்க. இந்த மோட்டார் சைக்கிள் எல்லாமே இப்போது ரீசெண்டாக இந்தியன் 2 படத்தில் பார்த்துருப்பீங்க. எனக்கும் இதை பார்த்த உடனே அப்படி தான் தோணுச்சு. என்னங்க சொல்கிறீங்க, போட் மாதிரி இருக்குது, இது காரா அப்பா அப்படின்னு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த காரை இப்போ நான் ஓட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் கூட நினச்சிக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ நீளமான காரு! இந்த மாதிரி காரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேங்க படத்தில். ஆனால் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே வாங்க. காருக்குள்ளே பாருங்களேன், அப்படியே ஒரு மாதிரி சொகுசு கப்பல் மாதிரி செட்டப்லாம் வேறு லெவலில் இருக்குல்ல. இங்கே இருக்கிற ஒவ்வொரு காரும் நம்மளை ஒவ்வொரு விதத்தில் ஆச்சரியப்படுத்திகிட்டே இருக்குங்க. அப்படி ஒவ்வொரு காருக்கும் ஒரு தனியான ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு கார் பக்கத்துலேயும் அந்த காரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க, அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது, அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் அந்த டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த கார் பாருங்களேன், டோரு ஃப்ரண்ட்லேயே இருக்குல்ல. எப்படி இந்த காரை யூஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் எப்படி இறங்கி போயிருப்பாங்க. பேஸ்மெண்ட்டில் உள்ள எல்லா காசையும் பார்த்ததுக்கப்புறமா கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள இந்தியன் மாடல்ஸ் கார்ஸை பார்க்க போகிறோம். இங்கே இருக்குல்ல, இந்த வேனை தான் தந்தை பெரியார் அவர்கள் அவரோட பிரச்சார வாகனமாக யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த டீடைல்ஸ் எல்லாமே அந்த வேனோட சைடில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களே, இந்த பஸ்ஸுக்கு ஒரு சூப்பரான ஹிஸ்ட்ரி இருக்குங்க. அதாவது 1921 அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் போகணும் அப்படின்னா நம்ம நடந்தோ இல்லை மாட்டு வண்டி மூலமாக தான் போக முடியும். பட் அந்த டைம்லே 1921 ஜிடி நாயுடு அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து உடுமலைப்பேட்டை வழியாக பழனிக்கு இந்த பஸ்ஸை இயக்கியிருக்காருங்க. டிடி நாயுடு அவர்கள், கோபால்சாமி துரைசாமி நாயுடு அவர்கள் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், விவசாயம் அப்படின்னு எல்லா துறையிலையும் உள்ள நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரராக இருக்காரு. ஸோ ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஜிடி நாயுடு கார் மியூசியம் ஃபுல்லாக சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இடங்களை சுற்றி பார்க்கணும் அண்ட் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். See you. Bye bye.